F-35 விமானத்தை யாருனாலையும் வீழ்த்த முடியாதுன்னு எல்லாருமே நினைச்சிட்டு உலக நாடுகளே F-35 விமானத்தை வீழ்த்த முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தப்ப ஒரே ஒரு நாடு அதை வீழ்த்த முடியும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஈரானால நேற்று F-35 விமானம் வீழ்த்தப்பட்டது. இப்படி ஆல்ரவுண்டரா இருக்கிற F-35 விமானம் எப்படி ஈரானால அட்டாக் செய்யப்பட்டது? இப்ப இலங்கை அரசாங்கம் ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறதையும், நாம் தமிழர்ல இருந்து விலகி அதிமுக பயணிச்சிட்டு இருக்கிற கல்யாண சுந்தரம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். நாங்க ஈரான்ல இருக்கிற எல்லா ஏர் டிஃபென்ஸையும் அடிச்சிட்டோம், வான்படை தாக்குதலுக்கு ஈரான்கிட்ட ஒரு வெப்பன்ஸ் கூட கிடையாது அப்படின்னு அமெரிக்கா கெத்தா சொல்லிட்டு இருக்கிறப்ப ஈரான் இன்னும் நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. USA F-35 அன்கில்லபிள் அந்த மிசைலை ஈரான் ஒரு அட்டாக்ல முறியடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஈரானில் உள்ள எல்லா மிசைல்ஸையும் அடிச்சிட்டோம், இனிமேல் ஈரானால் திருப்பியோட பார்க்க முடியாது, ஈரானால் திருப்பி எங்களை எதிர்த்து அடிக்கவே முடியாது அப்படின்னு யுஎஸ்ஏவும் இஸ்ரேலும் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு லான்ச்சரை கொண்டு F-35 ஒரு விமானம் தகர்க்கப்பட்டிருக்கு. வெறும் 5000 கோடியில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை 93,000 கோடி உள்ள ஒரு F-35 போர் விமானத்தை தகர்த்திருக்கு. இதுவரைக்கும் யாரும் தொட முடியாத அந்த F-35 ஈரான் அழிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஈரான் F-35 அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை அமெரிக்கா சுத்தமா மறுத்துட்டாங்க. இல்ல எங்களோட F-35 ஏர் டிஃபென்ஸ் யாருனாலையும் தொடக்கூட முடியாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி மறுத்த அமெரிக்கா இப்ப F-35 விமானம் மிடில் ஈஸ்ட்ல தரையிறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தரையிறக்கம் கிடையாது, ஈரானால F-35 அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. இதை வெறும் வாய் வார்த்தையா ஈரான் சொல்லியிருந்தா அமெரிக்கா சுத்தமா மறுத்திருப்பாங்க, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை ஈரான் அதற்கும் ஒருபடி மேலாக போய் அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. எங்களால் F-35 தகர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா இதை ஒப்புக்கொண்டுள்ளது. ஆமா, எங்களுடைய F-35 மிடில் ஈஸ்ட்ல தரையிறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தரையிறங்க கிடையாது, அது தகர்க்கப்பட்டு அதுல இருந்த பைலட் எஜெக்ட் ஆகி அது மிடில் ஈஸ்ட்ல லேண்ட் ஆகல, விபத்துக்குள்ளாயிருக்கு. ஈரானோட மற்றொரு தலைவர் இஸ்ரேலால கொல்லப்பட்டதா இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவருடைய பெயர் அலி முகமது நைனி. இவர் தான் ஈரானோட ஆபரேஷன்ல ஒரு முக்கியமான நபர்னு சொல்லப்படுறாங்க. இவரை இஸ்ரேல் கொன்னுட்டதாகவும் இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கட்ட தலைவர் இறந்ததுனால ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஈரானுக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தாலும் ஈரான் அதையும் பொருட்படுத்தாம அவங்களோட அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அட்டாக்ல தான் F-35 ஒரு போர் விமானம் தகர்க்கப்பட்டிருக்கு. இதோட F-35 வேல்யூ பார்த்தீங்கன்னா 93,000 கோடி, கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புனே சொல்லலாம். ஈரானோட ராணுவ பட்ஜெட் கிட்டத்தட்ட வெறும் 10,00,000 கோடி தான். மொத்தமாக அவர்கள் செலவு செய்வது 10,00,000 கோடி தான். ஆனால் இதற்கும் அதிகமான செலவை, இதற்கும் 5 மடங்கு அதிகமாக இஸ்ரேலும் யுஎஸ்ஏவும் செலவு பண்ணியிருக்காங்க இந்த போருக்காக. இதுவரைக்கும் குறைந்தது 200 லட்சம் கோடி வரை செலவு பண்ணியிருக்கலாம்னு கருதப்படுது. வெறும் F-35 ஆல்ரவுண்டரா இருக்கிற எந்த ஒரு திசையில இருந்து வந்தாலும் இலக்கை துல்லியமா குறி வச்சு அட்டாக் பண்ற F-35 எந்த சைட்ல இருந்தும் ஒரு ராக்கெட் லான்ச்சர் தன்னை அட்டாக் செய்ய வருது, இல்ல நம்ம எதிரி நாடுகளை அட்டாக் பண்ணாலும் 360 டிகிரியிலையும் தாக்கக்கூடிய F-35 வேல்யூ 93,000 கோடி. F-35 அடிச்ச ஒரு மிசைல் பேசிவ் இன்ஃப்ராரெட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். பேசிவ் இன்ஃப்ராரெட்ங்கிற அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த F-35 இதை ரீட் பண்ண முடியாம திணறி இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். வெறும் 400 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கிற இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை இன்னும் எதனால இஸ்ரேலும் யுஎஸ்ஏவும் உலக நாடுகளால திறக்க முடியல? ஏன்னா இது ஈரானோட கட்டுப்பாட்டில் இருக்கு. நாங்க தான் எல்லா ஏர் டிஃபென்ஸையும் அழிச்சிட்டோமேப்பா, இனிமே ஈரானால எதுவுமே அட்டாக் பண்ண முடியாது, ஏன் எல்லா உலக நாடுகளும் வாங்க நம்ம ஈரானை சுத்தி வளைப்போம், நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறப்போம் அப்படின்னு அமெரிக்கா கூப்பிட்டதுக்கு அப்புறமும் பல உலக நாடுகள் எங்கனால வர முடியாது, நீங்க வேணா போங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு ஏமாற்றமா, இல்ல அமெரிக்காவை எந்த உலக நாடுகளும் நம்பலையா? சரிப்பா, நான் அமெரிக்காவை நம்பி என்னோட ஏர் டிஃபென்ஸ் ஏர் போர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் ஈரானுக்கு வரேன், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றோம் அப்படின்னா சொல்ல முடியாது. ஈரான் பல ட்ரோன்களை கொண்டு வர எதிரி நாடுகளை தாக்கலாம். இதனால பெரிய இழப்பு யாருக்கு? ஈரானுக்கா, இல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்க போறோம்னு போற எல்லா நாட்டுக்குமா? நம்ம எந்த நாடெல்லாம் அமெரிக்காவோட சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்கணும்னு போறோமோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். ஏன்னா இது ஈரானுக்கு பெரிய இழப்பா இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு ட்ரோனை கொண்டு ஒரு ட்ரோனை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரோன் ஏற்படுத்துற சேதம் அந்த நாட்டோடைய பொருளாதாரம். வெறும் 400 கிலோமீட்டர் தானே, இந்த 400 கிலோமீட்டர் நம்மளால கடக்க முடியாதுன்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவங்க எந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் அங்க வச்சிருக்கிறாங்க, இன்னும் அவங்கள்ட்ட ஏர் டிஃபென்ஸ் இருக்கா இல்லையா, இல்ல எந்த மாதிரியான அட்டாக் செய்ய போறாங்க அப்படின்னு யாருனாலையும் கணிக்க முடியாத ஒரு நிலையில தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கு.
அதனாலதான் உலக நாடுகள் அங்க போறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க.